ஒயிட் மாலி, பிளாக் மாலி, டேங்க் கிளீனர், ஃபைட்டர், கோல்டு ஃபிஷ் எது வாங்கலாம்? அண்ணா 2 பேர் ஒயிட் மாலி தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க தரேன். மச்சான் இந்த கலர் நல்லா இருக்குல்ல. இங்க பாருடா, எல்லா சைஸ் டேங்க்கும் வச்சிருக்காங்க. ஆனா ஃபைட்டர் ஒன்று அப்புறம் டேங்க் கிளீனர் ஒன்று. சரிப்பா. ஏய் மச்சி, இந்த எல்லோ கலர் பாரேன், சூப்பரா இருக்குடா. ஃபிஷ் ஃபுட் இருக்காண்ணா நம்மள்ட்ட? இருக்குப்பா. அண்ணா இது ரெண்டையும் ஒரே டேங்க்ல போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன? அதெல்லாம் இது ஆகாது. அண்ணா ஒரு பேர் கோல்ட் ஃபிஷ். இருங்க இந்த எடுத்துட்டு வரேன். அண்ணா நான் ஒரு பேர் கேட்டேன், நீங்க ஒண்ணே ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. பேர் கேட்டிங்களா? எடுத்துட்டு வரேன். அண்ணா ரெண்டும் வேற வேற ஃபிஷ்ஷா இருக்கே, செட் ஆகுமா? நீங்க வீட்டுக்கு கொண்டு போற டிராவல் இருக்குல்ல, அந்த டிராவலே 2 செட் ஆயிடும். பயப்படாம எடுத்துட்டு போங்க. கதை போமா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி ராதிகா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கதை போமால இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கதை போமால பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அது போலவே இயற்கை சார்ந்த ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உலக ரசிச்சு பாரு, கிடைக்கும் புது ஜோறு. மழையில் நனைஞ்சு பாரு, தடுப்பதிங்க யாரு? அன்பாலே மனோ சேர்ந்தாலே பூமி சிரிக்க, அன்பு செழிக்க, எல்லாரும் சொந்தம் எல்லாரும் பந்தம். கூடி வாழ்ந்தா கோடி நன்மை மண்மேல் தானே, இந்த மண்மேல் தானே. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கிருஷ்ணா சொல்லதை கேளுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கேன். இது வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸு. வேறு லெவலில் இருக்குது. பீச்சும் ஃபோட்டோ 2 ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்தே ஆகணும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஒத்த படகு தூண்டில் போட்டும் சிக்கலையே காலம் போட்ட இந்த கணக்கு நாகர்கோயில் ஆளுதான் நாஞ்சில் மீன நீந்துரா மலையாள பொண்ணுதான் கண்ணுல வலைய விரிக்கிறா உளுந்தஞ்சோறும் கூட கறி குழம்பும் உளுந்தஞ்சோறும் கறி குழம்பும் விருந்தாக மாறாதோ மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்க மனசார சேராதோ மனம் முடிக்காதோ காதல் ஏலேலேலோ யாரோ யாரு படைச்சாரோ யாரு இங்க யாரோடு சேரப்போவதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டதோ காதல் தானோ அலையும் இங்க தீண்ட தீண்ட நெஞ்சமும் கரை சேராதோ கேரள பொண்ணு காதலை கொண்டு இவனை சேர்வாளோ அலையும் இங்க தீண்ட தீண்ட நெஞ்சமும் கரை சேராதோ கேரள பொண்ணு காதலை கொண்டு இவனை சேர்வாளோ இயற்கையோடு சேர்ந்த இந்த அழகான பயணங்கள் தொடரட்டும். டே கிருஷ்ணா ஆ இங்க பாருடா ம் பாருங்க யாருமா? யாருன்னு தெரியாம தான் பாக்குறேக்கு. டேய் உனக்கு பாத்துருக்கிற பொண்ணுடா ராதிகா. ஓ எப்படிடா அந்த இருக்கா? பொண்ணா? எப்படிடா இருக்கா? நல்லா தான் இருக்கா, ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சார் என்ன எதிர்பார்த்தீங்க? ஒரு சமந்தா. டேய் காக்கா மயில் காசு படக்கூடாது. போதும் சாந்தி, எதுவும் பேசாத போ. டேய் அழகெல்லாம் 40 வயசு வரைக்கும் தான்டா. அதுக்கப்புறம் நீ அவளை பாத்துக்கணும், அவ உன்னைய பாத்துக்கணும். ஞாயிற்றுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது இதைத்தான் அவகிட்ட தெரிஞ்சுக்கணும் நீ. சரிம்மா. டேய் அதுவும் இல்லாம உனக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குடா. அதனால உன்னை ஓகேன்னு சொல்ற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இல்லைன்னா கஷ்டம்தான் சொல்லிட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா சென்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வர்றோம்ட்டு பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்கேன்டா. சரிம்மா வந்துருவீங்களா? சரி 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 பொண்ணை நல்லா பாரு. சரிம்மா நீ போமா. ஹாய். ஹாய் டி, ஹவுஸ் யுவர் டே? பரவாயில்ல, மீட்டிங்கை போட்டு சாவடிச்சிட்டாங்க. உன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஹலோ. ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? ஏமா ஃபோன் எடுத்த உடனே கத்துற? ஏண்டி இங்கதான் இருக்க இங்கதான் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா? உனக்கு அதை சொல்ல கூடவா மேல வலிக்குது? உன்னை அவ்வளோ தூரம் அனுப்பி வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இதுல போனை வேற அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிற. மா வேணும்னு யாராவது ஃபோன் எடுக்காம இருப்பாங்களா? இன்னைக்கு ஃபுல் டே மீட்டிங், அதோட வர வழியில செம்ம டிராஃபிக். இன்னைக்கு வீடு வந்து சேர்ந்தா போதும்னு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்காம நீ வேற நைன்னு டார்ச்சர் பண்ணாதம்மா. ஒன்னும் இல்லடி, ஒரு வரன் வந்திருக்கு. நம்ம சதாசிவ மாமா இருக்கார்ல, அவரோட பொண்டாட்டி வழி பையன். ரொம்ப நல்ல பையன், குடும்பமும் நமக்கேத்த மாதிரின்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. பையனும் சென்னையில தான் இருக்கானோ, ஐடில வேலை, நல்ல சம்பளம். முக்கியமா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். உனக்கு ஓகேன்னா? எனக்கு ஓகே இல்லம்மா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உன் கூட படிச்சதுங்கெல்லாம் கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு சுத்திட்டு இருக்கு. உனக்கு நாங்க எவ்வளவோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம். நீ என்னம்மா வெள்ளக்கார மாதிரி சுதந்திரம் கொடுத்த அதுன்னு சொல்லிட்டு இருக்க? சுதந்திரங்கிறது நம்ம கொடுக்கறது இல்ல, எடுத்துக்கிறது. என்னோட சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். உன் ஷோல பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. இதெல்லாம் உன் ஷோலயே வச்சுக்கோ. அப்பாவுக்கு எனக்கும் வயசாகிட்டே போகுதுமா. இப்படி உண்மையில இருந்தா என்ன அர்த்தம்? ஓகே இல்ல ஏதாவது சொல்லுமா. வேணான்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான்.
அண்ணா சொன்னா நீ கேட்கவா போற? அப்ப நீ சரின்னு சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு. உன்னை அவங்க வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. நீ சனிக்கிழமையே வந்துறீங்க. அப்ப நீ எல்லாத்தையும் முன்னாடி முடிவு பண்ணிட்டு தான் எனக்கு கால் பண்ணிருக்கியா? என்ன கேட்காம நீ எதுக்கு இந்த வெள்ளம் பண்ணிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. என்னடி நீ வந்து நிக்க போற, பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? அப்புறம் 4 நாள் இல்ல 2 நாள் தான். வெள்ளிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு உனக்கு பஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு நீ ஏறி வந்தா மட்டும் மா 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 ஏய் இருடி, என்னடி பண்ற? என்ன எங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. ஓ மேடம்க்கு மாப்பிள்ள ரெடியா? 26 வயசு ஆகுது, ஃபேமஸ் ஆர்ஜே, ஃபெமினிஸ்ட். ஆனா கல்யாணம் மட்டும் வீட்டில் பார்க்குற பையன் கூட. எதுவுமே மேட்ச் ஆகலையே. நீ ஏன் பேச மாட்ட? எல்லாம் என் நேரம். இப்ப அதுவா முக்கியம்? இவனை பாரு, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கான். ஆனா லிப்ஸ் கருப்பா இருக்கு. கண்டிப்பா தம் அடிப்பான். இந்த பாயிண்ட் போதும் ரிஜெக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி நீல மூஞ்சி, ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல சொட்ட விழுந்துரும். பரவாயில்ல, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏய், பசங்கள மொத்தம் 2 விதம் தான். ஒன்று ஆல்ரெடி சொட்டையா இருக்கவங்க, இன்னொன்று சொட்டை ஆக போறவங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? நீ ஏன் ரிஜெக்ட் பண்றதே பாக்குற? பின்னென்ன, இப்படி போட்டோல ஒருத்தர பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வரும்போது 10 நிமிஷம் தனியா பேசி புரிஞ்சுட்டலாம் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப லவ் பண்ணல, அவங்களே யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு பிரேக்கப் பண்ண? வரலையே, அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தா நான் ஏன் பிரேக்கப் பண்ண போறேன்? உனக்கு எந்த மாதிரி தாண்டி மாப்பிள்ள வேணும்? சொல்றேன் கேளு. புரியணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ட்ரஸ்ட் பில்டப் ஆகணும். இப்போ நம்ம ட்ரெயின்ல போகும்போதே நம்ம பக்கத்துல யார் வந்து உட்கார போறான்னு முன்னாடியே சார்ட்ல பார்த்து தானே ஏறுறோம். கொஞ்ச தூரம் ட்ரெயின் டிராவலுக்கே அப்படிங்கும்போது இது நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம கூட வர போற கேரக்டர்டி. அது எப்படி ஒரு 5-10 நிமிஷத்துல பார்த்த உடனே புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ண முடியும்? புரியுது. என்ன புரியுது? உன்கிட்ட கேட்டது என் தப்புன்னு புரியுது. நீ ஒன்று பண்ணு, உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது இதெல்லாம் அவர்கிட்டயே சொல்லிடு. அவனுக்கு புரிய நினைக்கிற? கஷ்டம்தான், ஆனா இதுக்கப்புறம் நீ ஒருத்தன் லவ் பண்றதெல்லாம் அதை விட கஷ்டம். நீ சொல்லி பாரு, புரியலன்னா அவனே உன்னை வேணான்னு சொல்லிடுவான். பட் புரிஞ்சா யோசி. ஹே நித்யா, எங்க அம்மா பாரு, இந்த போட்டோ அனுப்புனாங்களே, அவன் பேர் கூட அனுப்பலடி. அவன் பேர் என்ன ஹிருத்திக் ரோஷன் இருக்க போகுது? ஏதாவது ராஜேஷ் கார்த்திக்னு இருக்க போகுது. ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்காது, போய் தூங்கு. சொல்லுமா. என்னப்பா போன வேலையில முடிஞ்சதா? ஆமாம்மா, மீட்டிங் முடிஞ்சது. நாளைக்கு காலைல நேரமாக கிளம்பிடுவேன். பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டேன். அவங்க சொல்ல போனா நம்ம தூரம் சொந்தம் தான். இப்பதான் 4 வருஷமா கேரளாவில் இருக்காங்களாமா. தினம் 2 மணி நேரம் சம்மந்தி எடுத்து பேசிட்டு தான் இருக்கிறேன். நல்ல இடமா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமா, நாளைக்கு வந்துருவீங்களா? வந்துருவேம்மா. டேய், அப்புறம் சின்ன வயசுல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல சுதா இருந்தாங்கல்ல, அவங்க இப்ப சென்னையில தான் இருக்காங்க. நீ போய் ஒரு விட்டு பார்த்து வாடா அவங்கள. போகும்போது வெறுங்கையோட போகாத, ஸ்வீட் என்ன வாங்கிட்டு போ. மா, நான் முதல்ல சென்னையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சேரணும்மா. இங்கே நிறைய பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வேறு. லாக்டவுன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த ஊரில் மட்டும் மாட்டினேன், நான் செத்தேன். ஆமாம் ஆமாம், முதல்ல நீ வந்து சேரு. சரிம்மா, நான் ஹோட்டல் போயிட்டு அப்புறமா பேசுகிறேன். சரி சரி. உனக்கு என்னடா வேணும்? டேய், நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? லாக்டவுன் போட்டாங்கடா. ஊர் மக்கள்லாம் ஊர் சந்தையில் தான் இருக்காங்க. ஏன், நானும் அங்கே தான் இருக்கேன். ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? நாளைக்கு ஈவினிங்குள்ளே எப்படியா வந்து சேர்ந்துடுறா, இல்லைன்னா ஹோட்டல்ல இருந்து நீ தான் கஷ்டப்படுவேன். என்னால் இங்கே ஒரு நாள் கூட தங்க முடியாதா? லாக்டவுன் போட்டால் மட்டும் எல்லாரும் சொல்லி கேட்டு கிழிச்சிடுவீங்க. டேய், பாஸ் ஏதோ ஒன்று இருக்காண்டா, எவனா செத்துட்டான்னு சொல்லி அப்ளை பண்ணு, உடனே கொடுத்துருவானுங்க. சரியா? டேய், ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்ணுறாங்க. மறுபடியும் என்னம்மா? கிருஷ்ணா, டேய் நாளையிலிருந்து லாக்டவுன் போட்டாங்கடா. மா, தெரியும்மா, அதை பற்றி தான் விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எப்படிடா வருவ? மா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம்.
இ பாஸ் அப்ளை பண்ணால் கிடச்சிரும். அதை வச்சுட்டு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி வந்துடுறேன். கிருஷ்ணா அந்த பொண்ணு சொன்னல ராதிகா, அந்த பொண்ணு சென்னையில தான் ஒரு பிஜியில் இருக்காளாம். அதுக்கு என்ன, அந்த பொண்ணு கேரளா ஞாபகம் வந்துருச்சா? நான் வேணா போய் 10 பழம்புரி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவா? முழுசா சொல்றதை கேட்கவே மாட்டியா? சொல்லுமா என்ன? நாளையிலிருந்து லாக்டவுன்ல அவங்க அம்மா கிட்ட இப்போ தான் பேசிட்டு இருந்தேன். எப்படி வருவான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? இல்லடா, நீ வரும்போது அப்படியே நம்ம கார்ல அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டேன்னா அப்படியே வீட்டில் விட்டு வந்துடலாம்ல, அதான். மா என்ன விளையாடுறியா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த பொண்ணு எப்படி நான் கூப்பிட்டு வர முடியும்? கேரளானா பக்கத்துலயா இருக்கு, 15 hours ட்ராவல்மா. சான்ஸே இல்லை இதுக்கு. அந்த பொண்ணு முதல்ல ஒத்துக்காதுமா. நீ மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருந்த எனக்கு வெறி ஆகுதுமா. என்னடி நீ முன்னாடி போனா முட்டுற, பின்னாடி போனா ஏத்துற, நான் என்னதான் பண்றது? என்னது? இப்ப என்னதான் சொல்ற? அவன் யாருன்னே தெரியாதுமா. அவன் என்ன கடத்திட்டா? அதெல்லாம் நான் அவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் குடும்பமும் நல்ல குடும்பம். அவன் வீட்டுக்குள்ள பூச்சி வந்தாலே அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவானோ. அவனை கடத்த போறான். அவனோட கிளம்பி வா. எப்படி வர போறோம்னே தெரியாம வரதை விட அவன் கூட வர்றது உனக்கு சேஃப் தான். அவன் நம்பர் அனுப்புறேன், சேவ் பண்ணிக்கோ. காலையில 5 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவான். ரெடியா இரு. அது மட்டும் இல்லாம அவன் பாத்துருக்கிற பொண்ணு தானே. நீங்களும் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ல. உண்மையிலேயே அவங்க தான் கேட்டாங்களா, இல்ல நீ என்ன கல்யாணம் பண்றதுக்காக ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் போடுறியா? டேய், நீ என்ன இத்தனை கேள்வி கேட்டிருக்கிற நீயே? இப்போ நம்ம சொந்தத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல மாட்டிச்சுன்னா நீ உதவி செய்ய மாட்டியா? பண்ணுவேன். அதைத்தான் சொல்கிறேன், பண்ணு. ஹெல்ப்போடு நிறுத்திக்கணும், புரியுதா? மனசுல கோட்டெல்லாம் கட்டக்கூடாது. அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அப்புறம் என்ன கம்பல் பண்ணக்கூடாது, ஓகேவா? டேய், ஏன்டா அப்படி அபசகன மாதிரி பேசுற? அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். ஒழுங்கு மரியாதை அந்த பிள்ளைய கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வீடு வந்து சேர்றேன். இல்லை சரி, கொண்டு போய் விடுறேன், நீ வை. எங்க அம்மாக்கு இதே வேலையா போச்சு. என்னடி என்ன? என்ன ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான்ல, அவன் கூட நாளை காலையில நான் கார்ல ஊருக்கு போகணுமா. பரவாயில்லையே, உங்க வீட்ல பொண்ணு பார்க்கறது கூட நல்ல டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்றாங்க. நீ வேற கடுப்பேத்தாதடி. ஆமா, எனக்கு ஒன்று புரியல. நீ எவ்வளோ டைம் ஷோக்கு டைமுக்கு போகணுன்ட்டு கார் போல்லாம் புக் பண்ணி போயிருக்க. அந்த மாதிரி நினச்சிக்கோ. அவங்க யாரும் என்ன பொண்ணு பார்க்க வரலையே. நித்யா, நான் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல எப்படியே ஊருக்கு போயிடவா? மேடம், எந்த உலகத்தில் இருக்கீங்க? நாளைக்கு லாக்டவுன், எந்த பஸ்ஸும் ஓடாது. அப்போ டாக்ஸி? ஓ, ஒரு டாக்ஸி டிரைவரை நம்பி அவ்வளோ தூரம் தனியாக போவீங்க. ஆனால் உங்கள் அம்மா பார்த்து விசாரிச்சு வச்ச பையனை நம்பி போக மாட்டீங்க. ராதிகா டார்லிங், உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு இருக்க மாதிரி ஒரு லவ்வர் இருந்தாவது பரவாயில்ல. அம்மாவே சொல்கிறாங்கன்னா விசாரிக்காமையா சொல்லுவாங்க? நீ அவன் கூடயே போ, அதான் சேஃப். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி இந்த ட்ராவலில் அவனை பற்றி தெரிஞ்சுக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு முழு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்திரி. இன்னொரு 5 minutes டே ப்ளீஸ். 5 minutes? உனக்காக ஒருத்தன் 5 மணிக்கே வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொன்னானே, அவனை பற்றி நினச்சி பார்த்தியா? அச்சோ, அம்மா என் ஃபோனுங்க. என் ஃபோனை பாத்தியாடி? ஸ்விட்ச் ஆஃப். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 90 மிஸ்டு கால்ஸ். 60 அவன்கிட்ட இருந்து, மிச்சம் 30 உங்க அம்மா கிட்ட இருந்து. அச்சோ, எங்க அம்மா இந்நேரம் என் மேல தேசத்துறவங்க வழக்கே போட்டிருப்பாங்க. கூல் கூல், நடந்தது நடந்து போச்சு. 60 மிஸ் கால்ஸ்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இருந்திருக்காண்டி. கொல்ல வெறியில இருக்க போறான். பேசாம நீயே கால் பண்ணிடு. ஏண்டி இந்த பொழுது உனக்கு நான் கிடைச்ச இதுக்கு போனா போதும் ஹெல்ப் பண்ண நினைச்சேன், என்ன சாச்சிட்டா. ஹலோ 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 ஹலோ. குட் மார்னிங் மேடம், என் பேர் கிருஷ்ணா. நேற்று நீங்கள் ஊருக்கு போகிறதுக்காக கேப் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, இந்த கேப் உங்கள் வாசலில் தான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிருக்கு. எப்போ வருவீங்க மேடம்?
சாரி 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 வெரி சாரி. ஒரு எமர்ஜென்சி ஒர்க் நைட் ஃபுல் ஆஃபீஸ்லயே முடிஞ்சிருச்சுங்க. வீட்டுக்கு வரதுக்கே 5 மணி ஆயிடுச்சு தெரியுமா? அதனால தான் உங்க ஃபோன் எடுக்க முடியல. வெரி சாரி. நான் 5 மணிலேருந்து கீழே தானே இருக்கேன். பாருங்களேன், நீங்கள் வந்ததை நான் பார்க்கவே இல்லை. 5 மணினா 5 மணியவா சொல்லுங்க? ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி வந்திருப்பேன். அதான் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓ, அப்போ ஃபோன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஃபோனுக்கு எப்படிங்க தெரியும் நீங்க கால் பண்ணுவீங்கன்னு? அது தெரிஞ்சிருந்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்காது. நீங்கள் இப்போ கீழே வர எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ 10 மினிட்ஸ்ல கீழே வந்துடுங்க. ஓகே வாங்க. ஏண்டி இப்படி பேசுன? அவன் எப்படி பேசினா பார்த்தல்ல. சரி அது இருக்கட்டும், 10 நிமிஷத்துல எப்படி போவ? 2 மணி நேரம் வெயிட் பண்ணால, அந்த நேரத்துல தான் சொன்னேன். அடப்பாவீங்களா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இனி போறதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருமோ. போங்கடா. ராதை இரு விழியாலே கண்ணன் மனம் கவர்ந்தாளே, நெஞ்சை வென்ற குழலிசையோ என் தாரகையோ இவள் என் கிருஷ்ணா. ராதிக், இது என் ஓ ஃப்ரெண்ட். ஹாய்ங்க. நித்யா. நைஸ் டு மீட் யூ. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா. உங்களுக்காக எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் பண்ணிருந்தேன் காலைல இருந்து. சாரிங்க. இல்லை, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சரி, லக்கேஜில் ஒன்று வச்சலாமா? சரி, பேக் கொடுங்க. சரி ஓகே கொடுங்க. பை. இல்ல பரவாயில்ல. அட பரவாயில்ல, கொடுங்க. இவள் இருந்தும் ஒரு தூரம் அதை உணர்ந்தேனா நெஞ்சம் அட இரண்டும் சேராதோ நெடுஞ்சாலையோரம் ராதை இரு விழியாலே கண்ணன் மனம் கவர்ந்தாளே, நெஞ்சை வென்ற குழலிசையோ என் தாரகையோ இவள் என் சகியோ. ஏய் ராதிகா, பையன் ரொம்ப சூப்பரா இருக்காண்டி. ட்ரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணு. வேற எதுவும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காத. ஓகேயா? ஹேவ் அ சேஃப் ஜர்னி. பை. போலாமா? அவ்வளவு தூரம் போகணுமே, தனியா டிரைவ் பண்ணிடுவீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என் வேலையே இதுதாங்க. அப்ப நீங்க கேப் டிரைவரா? ஐடில வேலை செய்யலையா? ஏங்க, நான் நிறைய டிரைவ் போவாங்க, அதை தான் அப்படி சொன்னேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் சேஃபாக கொண்டு போய் விட்டுருவோம். எனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி என் கிறகம் எப்படி அந்த முதுக்கி நிற்கிதோ. Riba 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 pa. Oh riba 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 riba. Tara pa para pa 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 riba ra pa para pa ba. Tara pa para pa 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 riba 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 riba. சாரிங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. அவருக்கு ஸ்லிப் ஆயிடுச்சான். சேஃபா போயிடுவோமா? என்னை நம்புங்க. ஆமா,
உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியாதுங்க. ஈஸி தாங்க, பைக் ஓட்டுற மாதிரி தான், ஆட்டோமேட்டிக். இந்த காரா? ம். நம்ம எந்த ரூட்ல போறோம் இப்போ? இப்போ நம்ம சேலம் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கோயம்புத்தூர், பாலக்காடு, லாஸ்ட்டாக கோழிக்கோட். அவ்வளோதான், இதுதான் பிளான். மௌனம் உடைக்க வழி நானும் தேடும், காதல் ஒன்றே வழியாகும், பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளே வெளியே வந்து நின்று சென்று. ஸோ அப்புறம் என்ன அப்புறம்? இல்லைங்க, இன்னும் 15 hours ட்ராவல் இருக்குது. 2 பேரும் அமைதியாக போனால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டே போகலாமே? பேசலாமே, பேசுங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். ஐ எம் ராதிகா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். அப்பா அம்மாக்கு செல்ல பொண்ணு, பேஷன் ஃபோட்டோகிராஃபி, எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். சூப்பருங்க. அப்படியே உங்கள் ரெஸ்யூம் இருந்தால் கொடுத்துருங்க. பின்ன என்னங்க, நான் வேலைக்கு ஆளாக எடுக்கிறேன். இன்டர்வியூவில் பயோடேட்டா சொல்கிறவன் சொல்லிருக்கீங்க. இன்டர்வியூல கேட்குற மாதிரி கேட்டால் அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. என்ன? உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஆனால் செல்லலாம் கிடையாது. என்ன 2 பேர்கிட்ட இருந்து தர்மடி விழும். பேஷன் ஒன்று வச்சுட்டு வீட்டில் சொன்னால் பிரச்சனையாக ஒன்று. இன்ஜினியரிங் படித்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பல பேரில் நானும் ஒருத்தன். அப்படி என்னங்க பேஷன்? ஐ வுட் லைக் டு பி அ ட்ராவலர். ஊர் சுற்றுறதுங்க. ஊர் சுற்றுறது பேஷனா? இந்த 7 கடல் 7 மலையெல்லாம் சின்ன வயசில் கதை சொல்லுவாங்கள்ல, அந்த 7 கடல் 7 மலையிலலாம் என்ன இருக்குது, அதை தாண்டி என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. பட் இது வீட்டில் சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஐடி ப்ரொஃபஷனாக வச்சுட்டு பேஷனை ஹாபியாக வச்சுருக்கேன். ஆஸ் அ vlogger. ஓ, இஸ் இட்? ஏங்க, நான் ஃபேமஸ் யூடியூபருங்க. யூடியூப்லேயும் வீடியோஸ்லாம் பார்த்ததில்ல? சாரி, நான் அவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்க்கறது இல்ல. உங்க சேனல் பேரு? கிருஷ்ணா சொல்லதை கேளுங்க. சொல்லுங்க. ஏங்க, சேனல் பேருங்க. நைஸ். உங்க சேனல் தான். ஓ, பரவாயில்லைங்க, நல்லாவே வீடியோஸ் போட்டிருக்கீங்க. மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாம யூனிக்கா. நைஸ். தேங்க்ஸுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ரியலி நைஸ்ங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. நான் அப்புறமா வீட்டுக்கு போய் பொறுமையா பார்க்குறேன். ஓகே. ஸோ தாண்டியாச்சா? 7 கடல் 7 மலை. எங்க தாண்டணும்னு ஆசை தான், பட் பர்ஸ் முடியாதுன்னு சொல்லிடுச்சே. இப்போ தான் கொஞ்சமாக சவுத் இந்தியா முழுக்க சுற்றி முடிச்சிருக்கேன். சரி, இந்த சேனல் ஐடியா எப்படி? நான் யூஸ்வலாக நிறைய சுற்றுவேங்க. ஒரு டைம் ஊட்டி பக்கத்தில் இன்டீரியரில் ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தேன். பா, செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த காடு, அங்கே இருந்த பறவைங்களோட சத்தம், கூடவே இந்த அருவி விழுற சத்தம், அது வேற ஒரு உலகமாக இருந்ததுங்க. அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணேன். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸ்லையும் ஒரே கேள்வி தான், வேர் இஸ் திஸ் பிளேஸ்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஊட்டியிலே இப்படி ஒரு பிளேஸ் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ ஊருங்களில் எவ்வளோ இடங்கள் தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் தேடி தேடி சுற்றினேன். அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சேன். ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பருங்க. ஆக்சுவலி ஆசம். எங்கள் அம்மா நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னு தான் சொன்னாங்க. இதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ ஏங்க, கோடிங் மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் லைஃப் லீட் பண்ணுறப்பன்னு நினச்சிங்களா? உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் அப்படி தான் நினச்சேன். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஐடி பீப்புள் லைஃப்லாம் இருக்காது. நாங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் தான். எனக்கும் இந்த மாதிரி ஊர் சுத்தல ரொம்ப பிடிக்கும். ஆனால் பேஷன்லாம் இல்லை. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில். ஏங்க, நீங்கள் ஆர்ஜே தாங்க, ஒத்துக்கிறேன். எனக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். மேலே போன உடனே அந்த ப்ரீஸி ஏர், அதை அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். நேச்சர் இஸ் அ ஃப்ரீ டாக்டர், ரைட்? ஆமாங்க, ட்ரூ. நானும் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் போயிருப்பேன். வேலைன்னே லைஃப் போயிடுச்சு.
நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தானா? எந்த மாதிரி? அமைதியா தேவையானது மட்டும் பேசிட்டு? ஆமான்னு சொல்லணும்னு ஆசைதான், ஆனால் ப்ரொஃபஷன் காட்டி கொடுத்துருமே. என் வேலையே பேசுறது தான். என்னதான் இது ஒரு ட்ராவலாக இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பொண்ணு பார்க்குற நிகழ்வு இல்லையா? எஃப்எம்ல பேசுகிற மாதிரி பேசினா நீங்கள் பாதி வழியில் இறக்கி விட்டு போயிட்டீங்கன்னா? அச்சா, அப்படிலாம் இல்லைங்க. சரி, உங்களுக்கு பசிக்குதா? என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, தோசை, எனிதிங். ஓகே, ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். கொரோனா டைம்ன்றதுனால வெறும் பார்சல் மட்டும்தான் போல். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் தான் ட்ராவலர் ஆச்சு, உங்களுக்கு தான் இங்கெல்லாம் என்ன ஸ்பெஷல்னு நல்லா தெரியுமே, நீங்களே சொல்லுங்கள். இங்கே மினி இட்லி, ரவை தோசை நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் சாம்பார் இட்லி தான். நல்லா கம்மன்னு கொதிக்கிற சாம்பாரில் காய்கறி எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு தட்டில் ஊற்றி அதுக்கு மேலே 2 இட்லியை வச்சு அந்த இட்லி மிதக்கிற அளவுக்கு சாம்பார் ஊற்றி அந்த நெய் வாசத்தோடு இருக்கிற இட்லி எடுத்து வாயில் வச்சா ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கா சொல்லுக்கா. என்னடி எல்லாம் ஓகே தானே? ஓகே ஓகே. பையன் எப்படி? சரியான வாய், ஆனால் கொஞ்சம் நல்ல பையனாக தான்க்கா தெரிறான். அதை ஏன்டா கேட்குற? காலையில் 2 மணி நேரம் அந்த பொண்ணு பிஜி வாசலில் வெயிட் பண்ணேன். தூங்கிட்டேன், லேட்டாக தான் வந்தா. செம்ம காண்ட எனக்கு. என்னமோ ரொம்ப நர்வஸாகவே இருக்காங்க்கா. ஆனால் நானும் கொஞ்சம் நர்வஸாக தான்க்கா இருக்கேன். மேபி இது ஒரு யூஷுவல் பொண்ணு பார்க்குற சடங்கு மாதிரி வீட்லேயோ இல்லை ஒரு காஃபி ஷாப்லேயோ மீட் பண்ணியிருந்தா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நார்மலாக இருக்க நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. இந்த ட்ரிப்பை ஜஸ்ட் ஒரு ட்ராவல் எடுத்துக்கிறதா இல்லை அவனை புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு சான்ஸ்னு எடுத்துக்கிறதா ஒன்றும் புரியலக்கா. டேய், இப்போ தான்டா லைட்டாக பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அடிக்கடி எங்களுக்குள்ள ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் ஆக்சுவலி நான் பயந்தேன், பட் டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணுறான். எங்களுக்குள்ள நிறைய விஷயத்தில் அப்போசிஷன் இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தாலும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துறாது, புரியுதா? புரியுது புரியுது. சரிடா, அப்பப்போ கால் பண்ணு, சரியா? சரிடா, அப்புறம் கூப்பிட்றேன். பை. சரிக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி, அப்பப்போ எனக்கு எங்கே இருக்கீங்கன்னு அப்டேட் கொடுத்துட்டே இரு, சரியா? ஓகே. எங்க வேற ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? போதுங்க. அவ்வளோதானா? நான் ட்ராவல் அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க, எனக்கு ட்ராவல் அலர்ஜி. சரி. பில் பே பண்ணும்ல, இருங்க இருங்க வாங்கும்போதே பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டீங்களா? சரி, என்னோட ஷேர். ஏங்க இருங்க, உங்ககிட்ட நான் ஷேர் வாங்கினது தெரிஞ்சா எங்கள் அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. வைங்க, நான் இதை போட்டு வந்துடுறேன். நம்மளை பற்றி யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்களா, ஓகேப்பா என்னதான் சொல்கிறீங்க அப்படின்றத கேட்டுக்கலாம். அதுவே நம்மளை பற்றி குறைகளாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய குறைகள் வந்து ஓகே நியாயமாக தான் இருக்குது அப்படின்னா அதையே நம்ம மனசார கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தானே திருத்திக்கிட்டு நம்மளால அடுத்தடுத்த லெவலுக்கு என்னதான் பண்ணாலும் இவங்க கிட்ட ஒரு குறைய நான் சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு தலைகீழாகத்தான் குதிப்பேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓ, நீங்கள் நம்ம கிளம்பும்போது லெமன் எடுத்து கையில் வச்சுருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஏதோ பயத்தில் தான் வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன். அப்புறமா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணும்போது புரிஞ்சுது. சரி, பயத்தில் எதுக்கு லெமன் வச்சுக்கணும்? இல்லைங்க, வண்டி எடுக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் ஸோ இந்த கோவிலெல்லாம் மந்திரிச்சு தருவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சேன். ஏங்க நிஜமாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. எப்போ கஷ்டம் வந்தாலும் போய் கடவுள் காலில் வந்துடுவேன். ஸோ லெமன் ஃப்ரெஷ்னர், நைஸ் டச். ஏங்க சத்தியமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் பண்ணலங்க. ஏங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. சில் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்.
சொல்ல கேட்காமலே உள்ளோம் துள்ளும் தன்னால மெல்ல மெல்ல காதல் சொல்ல மனசு வரும் முன்னால சொல்ல சொல்ல கேட்காமலே உள்ளோம் துள்ளும் தன்னால மெல்ல மெல்ல காதல் சொல்ல மனசு வரும் முன்னால மழை வர பாக்கும் மேகம் சேர வானவில்ல சிரிக்கும் சாரல் வர பறவை ரெண்டும் பறக்கும் இல்ல இல்ல நேரம் போகும் மறந்து கவலை இல்ல போக போக தூரம் குறையும் இன்னும் ஏதோ தயக்கம் பார்க்க பார்க்க பக்கம் வரும் இது ஏதோ மயக்கம் தன்னா நன்னா தன்னா நன்னா தானா தன்னா நன்னா தன்னா நன்னா தானா தயக்கம் தொலைஞ்சு போகுமோ மயக்கம் தெளிஞ்சு போகுமோ இந்த பயணம் முடியும் இடம் காதலாகுமோ கண்ணும் கண்ணும் பார்க்குமோ நெஞ்சும் நெஞ்சும் பேசுமோ ரெண்டும் ஒன்னா சேரும் நேரம் தள்ளி போகுமோ சொல்ல சொல்ல கேட்காமலே உள்ளோம் துண்டும் தன்னால மெல்ல மெல்ல காதல் சொல்ல மனசு வரும் முன்னால சரி, எப்படி இந்த ஒர்க் பேஷன் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்க? அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. ஒன்று நமக்கு பிடிச்ச வேலை, இன்னொன்று நமக்கு பிடிச்சதை பண்ண உதவி செய்யுது. ஸோ ரெண்டுமே முக்கியம் தானே. கரெக்ட் தான், பட் டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டம் இல்லை? ஏன் கேட்குறேன்னா, என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் ஐடியில் தான் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் லீவ் கிடைச்சா கூட தூங்கலான்னு ஃபுல் டைம் தூங்கிட்டே இருப்பாராம். அவள் சொல்லி சொல்லி புலம்பிகிட்டே இருப்பா. அதான் கேட்டேன். ஆக்சுவலி நம்ம யாரும் அவ்வளோ பிஸிலாம் இல்லைங்க. ஒன்று அப்படி காமிச்சிக்கிறோம், இல்லை அப்படி நினச்சிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஓகே, ஆனால் நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா குடும்பம், குழந்தை, இதுக்கெல்லாம் அப்புறமும் இதே மாதிரி உங்கள் ஒர்க்கை கரெக்டாக பிரித்து பண்ண முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? ஏங்க, யாருன்னா வேலை இருக்குன்னு சாப்பிடாம தூங்காமல் இருக்கோமா, இல்லை பிடிச்ச கிரிக்கெட் மேட்ச் தான் ஒன்றா பார்க்காம இருக்கோமா? அதே மாதிரி தாங்க குடும்பமும். எனக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் 2 months ஒன்ஸ் போய்ட்டு அம்மாவை மீட் பண்ணிவிடுவேன். என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா வேறு இல்லை. ஸோ அவங்க தேவை என்னன்னு கவனிச்சிக்க வேண்டியது என்னோட கடமை தானே. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? இல்லைங்க, யூஸ்வலாக எல்லாருக்கும் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான் எப்படின்னு கேட்டேன். இந்த ட்ரிப்பு ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எப்படியும் சண்டே இருந்த ஃபங்க்ஷன் கேன்சலு, லாக்டவுனும் போட்டாங்க. நம்ம வேறு அவ்வளோ தூரம் ஒன்றா வேறு போனோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இல்லாட்டியும் வீட்டில் கேட்கும்போது ஏதாச்சும் பதில் இருக்கும்ல. இதையே தான் நான் சிம்பிளாக கேட்டேன். அது அது அப்படி இல்லை. உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். என் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது, என்கிட்ட இருந்து காசு வாங்குறத ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஷேரிங் இருக்கணும். என்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், முக்கியமாக என்னை லவ் பண்ணணும். நைஸுங்க, நைஸ். சரி, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? உங்களை மாதிரி. உங்களை மாதிரினா உங்களை மாதிரி நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு ஒரு பேஷனோடு இருக்க பொண்ணு தான் வேணும்னு சொல்ல வந்தேன். ஆமாம், நம்ம இங்கெங்கே போயிட்டுருக்கோம்? நான் உங்களை கடத்திட்டேன். பெங்களூரில் இருக்க பழைய பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏங்க, சும்மா சொன்னாங்க, உங்களை கடத்தலாம் இல்லை, பயப்படாதீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா. ஏன் கடத்தக்கூடாது? அட, உங்களே இல்லைங்க, இந்த ட்ரிப்பை. புரியல. அதான் சொன்னலங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டா எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை பண்ணுவோம். உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்னா பிடிக்கும், ஆனால் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனதில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். நாம ஏன் ரூட்டை மாற்றி சேலம் போகாமல் பெங்களூர் வழியாக போயிட்டு நார்வேல நேஷனல் பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு போகக்கூடாது? நீங்கள் இது வரைக்கும் புளிய நேரில் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. டைமுக்கு வீட்டுக்கு போகலன்னா அம்மா எனக்கு கொண்டுருவாங்க. ஏங்க, போகலன்னா தானே, நம்ம தான் போயிடுவோமே. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour ஆகும், ஆனால் அது வேர்த்துங்க.
போகிற வழியில் காடு மலை யானை மானு எல்லாம் கூட்டம் கூட்டமாக சுத்தம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆசையா தான் இருக்கு, பட் வேண்டாங்க. பேசலாம் 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 நானும். போகலாம் 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 தூரம். பேசலாம் 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 நானும். நீங்க ஏன் வந்தீங்க? அவ்வளோதான் முடிஞ்சது. பரவாயில்லையே, இதெல்லாம் கத்து வச்சிருக்கீங்க. களவும் கட்டுமரன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கத்துக்கிட்டீங்களா? களவு கற்றுக்க முடியல, அதான் டயரை மட்டும் மாற்ற கற்றுக்கிட்டேன். வரியா என் கூட வந்தா போதும். வரியா என் கூட வந்தா போதும். வரியா வரியா. முடிஞ்சதா? முடிஞ்சது. நீங்கள் உள்ளே உட்காருங்க, நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். போகலாம் 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 தூரம். பேசலாம் 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 நானும். ஏங்க போர் அடிக்குதா? ஆமாங்க. ஏதாவது பாட்டு கேட்கலாமா? கேட்கலாமே. உள்ள பென்ட்ரைவ் இருக்கும் பாருங்க. பரவாயில்லையே, புக்ஸ்லாம் படிப்பீங்களா? படிப்பேங்க. நீங்க? ஆர்ஜேவா இருந்துட்டு புக்ஸ் படிக்காம எப்படிங்க? பட் வேல்பாரி ட்ரை பண்ணதில்ல. ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. ஏங்க இதுல எதுவும் இல்லையே? அச்சோ, எங்க பென்ட்ரைவ் வீட்டில் வச்சிட்டோம் போல. நீங்க ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் சாங்ஸ் போடுங்க. என்ன பாட்டு போடலாம்? உங்களுக்கு பிடிச்சது எதுனா போடுங்க. ஏங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? ஃபேவரட். ஐயோ, எனக்கும் பிடிக்குங்க. சும்மா கதை விடாதீங்க. ஏங்க உண்மையாங்க, இதுக்கெல்லாமா போய் சொல்ல போகிறேன். அப்போல்லாம் சிம்ரன் மேலே பயங்கர க்ரஷ்ஷு. ஸ்கூல் டைம்லலாம் இந்த ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோ போட்ட க்ரீட்டிங் கார்டெலாம் இருக்கும்ல, அந்த க்ரீட்டிங் கார்டெலாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு அழுட்டு வந்துடுவோம். அதெல்லாம் ஒரு நோட்டில் போட்டு சேர்த்து வச்சேன். அந்த நோட் இருக்கா? அது ஏங்க கேட்குறீங்க? மேக்ஸ் ஃபேர் நோட்டுக்கு பதிலாக அதை சப்மிட் பண்ணிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மேக்ஸ் சார் ஜோதிகா ஃபேன் போல, சும்மா வெளுத்து விட்டார். அதோடு விட்டுருந்தா பரவாயில்லையே, வீட்டில் அப்பா கிட்ட வேற சொல்லிட்டாரு. அவர் பங்குக்கு வேற செம்ம அடி. அத்தோட அந்த நோட்டும் போச்சு, சிம்ரன் பாட்டு பார்க்குற ரைட்ஸும் போயிடுச்சு. பா, ஒரு பாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்கு. இன்னும் எவ்வளோ ஹீரோயின்ஸை உள்ள ஒழிச்சு வச்சுருக்கீங்களோ. எல்லா கதையும் நீங்கள் சொல்லி நான் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கோழிக்கோடு வந்துடும். ஏங்க ஓட்டாதீங்க. ஏன் உங்களுக்குலாம் க்ரஷ் இல்லவே இல்லையா? இருந்திருக்கும்ல. எனக்கு அப்போ இப்போ எப்போவுமே தோனி தான். நிஜமாவா? ஏங்க நானும் தோனி ஃபேனுங்க. அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் 6 அடிச்சுட்டு ஒரு போஸ்டில் நிற்பாரு பாருங்க, எப்பா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எங்கள் அம்மா கிட்ட விளக்க மாத்தாடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு மிட் நைட் வரைக்கும் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். நானும் தாங்க. அந்த லாஸ்ட் பால் மேலே பறந்ததும் கேட்ச் தான் அவுட்டு தானே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எல்லாரும் கத்துனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது 6ன்னு. நாம வின்னு, அதுவும் தலை கையால் செம்ம ஹாப்பி. ஆனால் என்ன, நம்ம தலையோட போஸ்ட் மேட்ச் ஸ்பீச் தான் பார்க்க முடியல. எங்கள் அம்மா டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்க சொல்லிட்டாங்க. ஸோ சார் விடுங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் மிட் நைட் வரைக்கும் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் கலர் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைங்க, இது எப்படியும் பெண் பார்க்கும் படலம்னு ஆகிப்போச்சு. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு.
எனக்கு பிடிச்ச கலர் Black. ம் ஃபேவரட் ஆக்டர்ஸ்னு யாரும் கிடையாது. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொருத்தங்களை பிடிக்கும். லைக் கமலா அன்பே சிவம்ல பிடிக்கும், ரஜினியை பாஷா படத்துல பிடிக்கும், நயன்தாராவை மாயா படத்துல பிடிக்கும். அப்புறம் ஏங்க போதும் போதும், என்னங்க நீங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ. உங்களுக்கு? எனக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும். நடிகரில் பார்த்தா விஜய் சேதுபதியோட தீவிரமான ரசிகன். சே, யதார்த்தமான நடிகங்க, அதே மாதிரி யதார்த்தமான மனுஷனும் கூட. ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு நடிகன், அவ்வளோதான், நடிக்கிறது என் வேலை, எங்களுக்காகலாம் எதுவும் தீவிரமாக செய்யாதீங்க, நாங்கள் அவ்வளோ வருத்தில்லைன்னு. உண்மைதானாங்க, எல்லா தொழில் மாதிரியும் நடிக்கிறதும் ஒரு தொழில் தானே. ஆனால் இதில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஏன் செலிப்ரிட்டின்னு ஒரு பொசிஷன் தராங்க? ஊரில் கம்மியாக காசு வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற எவ்வளோ டாக்டர்ஸ் யாருன்னே தெரியாமல் செத்து போயிடுறாங்க. இதை பார்த்து வளர்கிற பசங்க கிட்ட நீ டாக்டர் ஆகணுமா இல்லை ஆக்டர் ஆகுமான்னு கேட்டால் நான் ஆக்டர் தான் ஆவேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நடிகர் ஆயிட்டா யார் வைத்தியம் பார்ப்பா, யார் வீடு கட்டுவா, இல்லை யார் தான் விவசாயம் செய்வா? தூங்கிட்டீங்களா? ஓ, ரொம்ப நேரமாக தனியாக தான் பேசிட்டு இருக்கணும். டைமிங் குட் பாய். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் யூஸ் பண்ணுமா? ஓ, ஓகே ஓகே ஓகே. ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். ம். ஹலோ. சொல்றா, என்ன காதெல்லாம் வந்துச்சா? இன்னும் எங்களுக்குள்ள சண்டை வரல, அதுவே பெரிய விஷயம்தான். டேய் பைத்தியம், முதல்ல அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அப்படி கேட்டால் சொல்ல தெரில, பட் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. உனக்கு எந்த பொண்ணு தான் பிடிக்காம இருந்திருக்கு? ஒன்றை விடு, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? அதை நீ அவகிட்ட தான்டா கேட்கணும். அவகிட்ட கேட்கணுமா? டேய், ஒரு பொண்ணு கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்க, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட உன்னால் கெஸ் பண்ண முடியல? நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு வெளியில் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். டேய், நான் என்னடா பண்ணுறது? அந்த பொண்ணு பெருசாக பேசவே மாட்டேங்கிறா. நீ முதல்ல பேசுனியா? பேசியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும்டா. அப்படியே பேசியிருந்தாலும் நல்லா கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசி தூங்க வச்சிருப்பேன். சரி சரி விடு. டேய், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த பொண்ணு உன் கூட தாண்டா இருக்க போறா. இந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருந்துன்னா இல்லடா, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, நீ தானே கிழிச்சிருப்ப. கம்னரா, அதை நான் சொல்ற போறேன். இனி பாரு, அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. பண்ணு பண்ணு. ஹலோ ஹலோ. டேய் பைத்தியம், ஹலோ ஹலோ. எங்க லஞ்சு போற வழியில பார்சல் வாங்கிக்கலாம். சரி, கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெருசா இல்லையோ? ஏங்க, என்னை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத இன்ட்ரோவர்ட் மாதிரி தெரியுதா?
அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி கேட்கல. ஓ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டிங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஸ்கூல்ல 10 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாத்தையும் பேசுவேன். நிறைய ஊர் சுத்துவோம். அட, அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்கலங்க. ஓ, பாய் ஃப்ரெண்ட்ஸா? அது வேற வேற டைம்ல 3 பேர் இருந்தாங்க. யாரும் செட் ஆகல. ஏன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இல்லையா? ஏன் இல்லை, 8th கிளாஸ் படிக்கும்போது ரோஜான்னு ஒரு பொண்ணு, அவள் தங்கச்சி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ப்ரப்போஸ் பண்ண லவ் லெட்டர்லாம் எழுதி வச்சேன். என்னாச்சு, டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? அட இல்லைங்க, அவள் பாய் ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் நல்லா பல்காக இருப்பான், பக்கத்து கிளாஸ் பையன் தான், செம்மடியாக அடிச்சிட்டான். சார் அடி வாங்காத இடமே இல்லை போல. அதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணலையா? ஏன் பண்ணல, அதெல்லாம் நிறையா பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு தான் உங்க மேல லவ் வரலையோ? அட அது இல்லைங்க, அவங்களுக்கு தான் நான் லவ் பண்ணதே தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏங்க, லவ் பண்ணா சொல்ல வேண்டியது தானே? அட ஏங்க நீங்க வேற, யாரை பார்த்தாலும் கமிட் ஆன மாதிரி இருக்குங்க. எந்த பொண்ணு ஃப்ரீனே கண்டுபிடிக்க முடியல. எப்படி ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? எனக்கு தான் பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாதே. அது என்னமோ உண்மைதான். பாத்தீங்களா, மீட் பண்ணி ஒரு நாள் கூட ஆகல, நீங்களே சொல்றீங்க. இப்படி இருந்தா எப்படி ப்ரொபோஸ் பண்றது? அதான் எல்லாமே ஒன் சைடாவே போயிடுச்சு. தினமும் போகும் பாதைகள் புதிதாக கண்டேன். உன் மழலை ஓசையை நான் கேட்டு நின்றேனே. உன்னோர சிரிப்பில் நான் என்னை போட்டிக் கொண்டேன். மீள முடியாமலே நானும் மாட்டிக்கொண்டேனே. மாலை நேரம் உன் மார்பின் ஓரம் தூங்க இடம் கேட்டு நான் வந்தேன். தினமும் போகும் பாதைகள் புதிதாக கண்டேன். உன் மழலை ஓசையை நான் கேட்டு நின்றேன். ஏன் நிறுத்துனீங்க? இப்போ லெஃப்ட்ல திரும்பினா சேலம் கோயம்புத்தூர் வழியாக கோழிக்கோடு போயிடலாம். சேம் வே, சேம் ட்ராவலிங், நத்திங் எக்ஸைட்டிங். அதுவே ரைட்ல திரும்பினா பெங்களூர் மைசூர் ரூட். சும்மா காடு மலைன்னு இயற்கை காட்சிகளோட அழகா இருக்கும். ஸோ இந்த பக்கமா அந்த பக்கமா? ஐ விஷ் டு கோ. ஆல்ரெடி டயர் பங்க்சர், சாப்பிட வேற லேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி அந்த ரூட்ல போறது? ஆர் யூ ஷூர்? வேணாமா? நாம இப்போ இந்த பெங்களூர் மைசூர் ரூட் வழியா போனா டைமுக்கு போயிடலாம்ல? எதுவும் ப்ராப்ளம் வராதே? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மக்கிட்ட இ பாஸ் இருக்கு, கார் இருக்கு, காரோட தேவையான எல்லாமே இருக்கு. இப்போ நமக்கு தேவை உங்களுடைய எஸ் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? சகலகலா வல்லவன் படத்துல இருந்து சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது நகரம் எஃப்எம். ஓகேவா? போலாம்.
ராதிகா எங்க இருக்கீங்க? அம்மா வந்துட்டே இருக்கோம்மா. பெங்களூர் வழியா வரோம்மா. பெங்களூர் வழியாவா? அது ரொம்ப சுத்தாச்சே. அது வந்துமா, இவரோட ஃப்ரெண்ட் யாரோ பெங்களூர்ல இருக்காங்களா, அவரோட அப்பா கொரோனால இறந்துட்டாங்களாம்மா. அதான் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டாங்க. நானும் சரி சொல்லிட்டேம்மா. அப்படியே மைசூர் வழியா சீக்கிரம் வந்துருவோம்மா ஊருக்கு. சரி சரி, பார்த்து கேர்ஃபுல்லா வா. வழியில கீழே தூங்கிடாத. எந்த ரோட்ல கூட்டிட்டு போறான்னு பார்த்துக்கிட்டே இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அந்த அக்கறை அனுப்புறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். வைமா நீ வேற. என்ன நீங்க போயெல்லாம் சொன்னதே இல்லையா? இல்லைங்க, அனுப்புறதுக்கு முன்னாடின்னு சொன்னீங்களே. அதுக்கு என்ன? ஏங்க நம்புங்க, குட் பாய் தாங்க. உங்களை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். நீங்கள் வேணா பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் இந்த ட்ரிப்பை மறக்கவே மாட்டீங்க. ஐயோ, ஹலோ உன் ஃப்ரெண்ட் எவன்டா பெங்களூர்ல இருக்கா? மா, விஷ்ணுமா. டேய் நீ யாரு, எதுக்கு அந்த வழி வர்ற, எல்லாம் எனக்கு தெரியும். மா பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். என் மானத்தை வாங்குறதே அவன் பொழப்பா போச்சுடா. மா அவ்வளோலாம் இல்லைம்மா, ஒரு ரூட்டுக்கு பதிலாக இன்னொரு ரூட்டில் போகிறோம், அவ்வளோதான். நீ ஃபோனை வை. தானானே தானானே தானே தானானே தானானே தானே. சரி, கார்ல ஏறினதுமே கேட்கணும்னு நினைச்சேன். புத்தர் சிலை, புத்தர் மேல அவ்வளோ இல்லைப்பா. அவர் என் ட்ராவல் கம்பெனிங்க. நான் மோஸ்ட்டாக தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். அப்போல்லாம் இவர் தான் கம்பெனி. என்னோட நிறைய சீக்ரெட்ஸ்லாம் அவருக்கு தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? என்னது சொல்லிட்டாரா? அடா அது இல்லைங்க. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. உங்க ஃப்ரெண்டு சொன்னதுதான். ஓ, எவ்வளோ உண்மைல்ல. இந்த மனசு இருக்கே, இந்த மனசு யார் சொல்றதுன்னு கேட்கறது இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? பாருங்க, நானும் சொல்கிறேன், இந்த பொண்ணை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்க்காத. இன்னும் 10 மணி நேரம் ட்ராவலில் 10 வருஷத்துக்கு ட்ரீம் அடிக்காதரான்னு. எங்கே இந்த பாழா போன மனசு கேட்கவே மாட்டேங்குது. மௌனமுறையாடும் வேளையில் நான் பேச மொழியின்றி தேடையில் சும்மா பார்வை ஒன்றிலே பாடல் பல 100 பாடச் சொன்னாயடி. காதல் கடலாக மாறிட நான் கரையில் உன் கையை தேடிட 1,00,000 வளைச்சாரல் என்னில் மலராகி உன்னை நினைவூட்டினேன். ஓ பாவையின் நீலவிழி நான் கொஞ்சம் நீந்தி பார்த்து விழி மூடும் நேரம் முன்னில் மொழியவே. நம்ம இப்போ எங்க இருக்கோம்? இப்போ நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஓ ஷிட். என்னாச்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துருக்கணும். இது எக்ஸ்பிரஸ் வே ரூட் வேறு. அதனால என்ன, அடுத்த ரைட்ல யூட்டன் எடுத்துக்கலாம்ல? இல்லைங்க, அடுத்த 10 கிலோமீட்டருக்கு யூட்டனே இல்லை. சிட்டிக்குள்ளே போய் தான் போகணும் போல். ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும். சேட்லி எஸ், பட் உங்களை சொன்ன டைம் கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். ஓகேவா? சில். இந்த ரூட் அழகா இருக்குன்னு சொன்னீங்க, இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. சாரிங்க, நம்ம ரூட்டு மாறிட்டோம். ரூட் மாறிட்டோமா? இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. ஏங்க கோவப்படாதீங்க. நம்ம சிட்டி அவுட்ரு போயிட்டா போதும். அங்கேருந்து மைசூர் வழியாக முதுமலை ரூட் பிடிச்சி சீக்கிரம் கோழிக்கோடு போயிடலாம். ஓகே, பண்ணி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துறீங்களா? ஐயோ ஏங்க கோவப்படாதீங்க, சொன்னால் நம்புங்க. சீக்கிரம் உங்களை சொன்ன டைம் கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். கோவப்படாதீங்க ப்ளீஸ். எனக்கு கடைக்கு போகணும். என் அக்கா பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கணும். நிறுத்துங்க.
சொல்றா. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில்? நான் என்ன அவள் வீட்டு டிரைவரா? அந்த பொண்ணு பக்கத்தில் இல்லை. இல்லை. நீ கத்தும்போதே தெரியுது. விஷயத்த சொல்லு. டேய் அவள் தான்டா ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும்னு சொன்னா. சரி பெங்களூர் வழியாக கூட்டு வரலான்னு பார்த்தா என்னமோ அவளை கடத்திட்டு வந்த மாதிரி மூஞ்ச காட்டுறா. அதுவும் இந்த ரூட்டில் வரதுக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போய் அவங்க அம்மா எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டு எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டு திட்டி இந்த வழியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன் தெரியுமா? அவள் எப்பறம் என்கிட்ட மூஞ்ச காட்டலாம்? எல்லாம் சரியாக தானே பண்ணியிருக்கேன். அப்புறம் மூஞ்ச காட்டுறா. நீ தேவையில்லாமல் எதுவும் பேசுனியா? இல்லைடா. நீ எதுவும் பண்ணாமல் எதுக்கடா மூஞ்ச காட்ட போகிறான்? உண்மையை சொல்லு. என்ன சொதப்பின? வரும்போது சொன்ன வழி இல்லாமல் வேறு வழியாக கூட்டு வந்துட்டேன் தெரியாமல். என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி அந்த கத்துறாவ. உனக்கு தான் லவ் பண்ண துப்பு இல்லை. உங்கள் அம்மா அப்பா ஒரு பொண்ணை பார்த்து அவள் கூட ஒரு நாள் முழுக்க இருக்கிற மாதிரி பிளானை போட்டு கொடுத்தா அதையும் சொதப்பிட்டு வந்து நிற்கிறியே. சத்தியமாக சொல்கிறேன்டா உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. டேய் இப்போ நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அடே மாடன் ஆஞ்சனையா, முத நாள் ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து பேசுறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த பொண்ணு நீ சொன்ன வேலை வர்றதுக்காக அவங்க வீட்டில் உனக்காக போய் சொல்லியிருக்கான்னா அந்த பொண்ணு உன்னை நம்புறான்னு அர்த்தம். நீ திடீர்னு போய் ரூட்டை மாற்றிட்டேன் மறந்துட்டேன்னு சொன்னா உன்னை நம்புறது தப்புன்னு தோணாது. பயப்படாமல் இருக்குன்னா இன்னும் உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை அப்படியே பிடிச்சிட்டு அவளை பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுறா சார். ஆமாம், உங்கள் அம்மா கிட்ட பெங்களூர் வழியாக போகிறேன்னு போய் சொல்லும்போது என் பேர் யூஸ் பண்ணியா? ஆமாம். ஏன் இல்லை, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி கழுவி ஊற்றுனாங்க. அதான் கேட்டேன். கேவலமாக சிரிக்காத, அசிங்கமாக இருக்கு. சரி அந்த பொண்ணுங்க ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு கடைக்கு போயிருக்கா. கிஃப்ட் வாங்கவா? பக்கத்தில் எதுவும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? ஆமாம். ஏன்? இல்லைடா, ஒன்றரை தப்பிச்சு எப்படியாவது பஸ் ஏறி ஊருக்கு வரலான்னு ஏதாவது போயிருப்பா. பாரு ஒன்று செக் பண்ணிக்க. ஏய் சிரிப்பே வரல மச்சான், நீ ஃபோனை வச்சிரு. அம்மாவை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து அவங்க கால்களை கட்டிக்க ஏங்குற குழந்தை மாதிரி. பூமியை பார்த்ததும் தன்னோட காதல சொல்ல தயாரா இருக்கிற மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மழை துளிகள் மாதிரி. இந்த ரம்யமான ஒரு மாலை வேளையில மண்ணோடையும் மலரோடையும் சேர்த்து வர அந்த வாசனைய முழுசா நம்ம உள்வாங்குற இந்த நேரத்துல நம்ம வித்யாசாகரோட இசையில மலரையும் மௌனமான பாடலை ராதிகா, ராதிகா, சாரிங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணி போன வண்டி நம்மளை கீழே இறக்கி விட்டாங்க. ஓகே தானே? நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. போகலாங்களா? ரொம்ப பயந்துட்டீங்களா? கொஞ்சம், பட் இப்போ ஓகே. சாரிங்க. அவங்க வேகமா போனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அதுக்கு சாரி கேட்கல. என்னை நம்பி இந்த ரூட்டில் வரேன்னு சொன்னீங்க. நான் இந்த ரூட்டை மாற்றி சொதப்பி உங்களை டென்ஷன் ஆக்கிட்டேன். நீங்கள் பயந்துருப்பீங்களா? என்ன இருந்தாலும் என்ன உங்களுக்கு முழுசாக தெரியாது. கொஞ்சம் கோவம் இருந்துச்சு தான், பட் அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் நான் நல்லா பயந்துட்டேங்க. ஏன்? பின்ன என்னங்க, நீங்கள் வண்டியை பாட்டுக்கு ஓரமாக நிப்பாட்ட சொல்லி இறங்கி போயிட்டீங்க. அதுக்கு என்ன? நான் ஏதோ உங்களுக்கு கடத்திட்டு போகிறேன்னு நினச்சி நீங்கள் இறங்கி போயிட்டீங்கன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். நீங்கள் கடையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் மூச்சே வந்துச்சு. கிஃப்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏங்க, தப்பிச்சு போகிறவங்க தப்பிச்சு போகிறோன்னு சொல்லிட்டா போவாங்க. என்னங்க நீங்கள்? கவலைப்படாதீங்க. ஒருவேளை நான் தப்பிச்சு போகிறதா இருந்தால் கூட உங்களை சும்மா விட்டுட்டுலாம் போக மாட்டேன். போலீஸில் பிடிச்சி கொடுத்து தான் போவேன். ஏன்? சரி, இப்போ நம்ம போகிற வழியில் போனால் டைம் போயிடலாம்ல? கண்டிப்பாங்க. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்.
நாகர்கோவில் நேஷனல் ரூட் மட்டும் 6 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் முதுமலை ரூட் வந்து 9 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ போயிடலாம். ஓகே. ஹலோ, ஹாய் சார். சார் இப்போ கேட்குறீங்க? நான் ட்ராவலில் இருக்கேன் சார். ஆனால் இப்போ எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது சார். சரி சார், நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வண்டி ஓரமாக நிப்பாட்ட முடியுமா? நான் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே ஓகே ஓகே. சின்ன சின்ன ஆசை. ஏங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குது, சைலண்ட்டாக இருக்கும். அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணலாமா? 2 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? ஓகே ரைட். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் வெளில இருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ டேக் அ லுக் அட் திஸ். வாவ், வேறு லெவலில் இருக்குல்ல? இது ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு கஃபே, பெங்களூர் மைசூர் ரோட்டில் இருக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினச்சா யோசிக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்துடுங்க. அண்ட் இது சுற்றி பார்க்க க்ரீனரியாக சும்மா சொர்க்கமாக இருக்குது. எப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க. எல்லாம் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க. ஓகேவா? பாருங்கள், நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல? வாவ். ஏங்க வந்துட்டிங்களா? ஒரே நிமிஷம். ஏங்க, அதுக்குள்ளே முடிஞ்சுதா? ஏங்க, என் சேனலில் கெஸ்ட்டாக பேசுகிறீங்களா? ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் யாரெல்லாம் சொல்ல வேணாம், ஜஸ்ட் இந்த கஃபேக்கு வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி பேசுங்க போதும். இல்லைங்க, எனக்கு ஸ்பாட்லாம் பேச வராது. என்னால் உங்கள் வீடியோ ஸ்பாயில் ஆயிருங்க. ஏங்க, ஒரு ஆர்ஜே நீங்களே இப்படி சொன்னா எப்படி? இருங்க, நான் ஒரே ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து பேசுங்க. ஓகேவா? பார்க்கலாம். இப்போ இந்த கஃபேக்கு வந்த ஒருத்தர்கிட்ட இந்த இடத்த பற்றி கேட்க போகிறோம். அவங்க வேறு தனியாக வந்திருக்காங்க. சம்திங் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க கேட்கலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், ஐம் ராதிகா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? லாக்டவுனில், ஸோ கேரளாவுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கேன். கேரளா போனா நீங்கள்? வாவ், சூப்பருங்க. இந்த இடத்துக்கு இப்போ தான் வரீங்களா? இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஒரு எமர்ஜென்சி டைமில். பயணங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெருசாக நான் ட்ராவல்லாம் பண்ணதில்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம யார் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச அழகான பார்க்கணுன்னு ஆசைப்படுற இடத்துக்கு போவோம். அப்படியே போனாலும் அந்த இடம் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமானதாக மாறாமல் போகிறதுக்கு ஒரு காரணம், அப்போ நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவல் பார்ட்னரோட போகாமல் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சரியாக ஃபோட்டோஸ் எடுக்கலை, சரியாக அந்த இடத்த ரசிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவல் கம்பெனியனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடத்துக்கு போனால் கூட அந்த பயணமே ரொம்ப சுவாரஸ்யமாக மனசுக்கு நெருக்கமானதாக மாறிடும். ஸோ நிறைய பயணம் பண்ணுங்கள். உங்களுடைய பயணங்கள் மனசுக்கு பிடிச்சதா அமைய மனசுக்கு பிடிச்சவங்களோட பயணம் பண்ணுங்கள். ராதிகா ரொம்ப ஒரு அழகான விஷயத்த அருமையாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து ஒரு அழகான ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீட்டில் சேஃபாக இருங்க. எதிர்காலத்தில் நிறைய பயணங்கள் பண்ணுங்கள். நம்ம ராதிகா சொன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட. ஓகேவா? பாய். என்ன ஒரு அழகான மாலை நேரம்ல மழை வரும்போது வர மண் வாசனை ஒரு அழகுனா, அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி வீசுற காத்து ஒரு தனி அழகுங்க.
எங்கெங்கோ இருந்து மிதந்து வர்ற இந்த காத்து பல வாசனைகளை அள்ளிட்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வர்ற இந்த காத்தை நம்ம வரவேற்க வேணாமா? இளங்காத்து வீசுதே பாடுற கேட்டுக்கிட்டே வரப்போற மழைக்கு ஒரு வெல்கம் கொடுத்துடலாம். இளங்காத்து வீசுதா வீசட்டும் தன்னால, பேச போல பேசுதா பேசட்டும் தன்னால. இளங்காத்து வீசுதா வீசட்டும் தன்னால, பேச போல பேசுதா பேசட்டும் தன்னால. சாரல் வாசம் வீசுதா வீசட்டும் தன்னால, குளிரோ சேரதா சேரட்டும் தன்னால. காதோரம்மா இசை ஞானி பாட்டு கேட்டாலே, இளங்காத்து வீசுதா வீசட்டும் தன்னால, பேச போல பேசுதா பேசட்டும் தன்னால. வானம் மழை கொட்டுதா கொட்டட்டும் தன்னால, காத்து வாசம் வீசுதா வீசட்டும் தன்னால. வானம் எல்லாம் மழை கொட்டி திக்குதே. வாவ், எனக்கு இந்த ஊர் இவ்ளோ அழகா இருக்கு. ஆமாங்க. அதுலயும் அந்த பேலஸ் சான்ஸே இல்லைங்க. ஏங்க ஸ்கூல் காலேஜ் டைம்லாம் இந்த பக்கம் கூட்டு வரவே இல்லையா? அட ஏங்க நீங்க வேற. எங்க ஸ்கூல் மாதிரி ஒரு கஞ்ச பிசுனரித்தனமான ஸ்கூலை உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாதுங்க. கேரளா பார்டர் தாண்டி எங்கேயுமே கூட்டிகிட்டே போனது கிடையாது. ச்சே, சரி ஸ்கூல் தான் அப்படி, காலேஜாவது ஒரு நல்ல காலேஜா கிடைக்கும்னு சாமிக்கு நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வேண்டிக்கிட்டேன். ஏன் கடவுள் காலை வாரிட்டாரா? அதான் ஏத்திஸ்ட் ஆயிட்டீங்களா? அது இல்லைங்க, என் காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ். ஸ்கூல் டைம்லேயே பிள்ளைங்க சவுத் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி நார்த் இந்தியாவுக்கு டூர் பிளான் போட்டாங்க. எங்கள் அம்மா சும்மாவே ஆடுவாங்க, இதில் சலங்கையை வேற கட்டி விட்டா சும்மா இருப்பாங்களா? டூருங்கிற பேச்சும் வாயிலேருந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், என் டூர் கனவு கனவாவே போயிடுச்சு. இப்படிதான் என் டூர் ட்ரீம்ஸும் என்னை பார்த்து சிரிச்சுது. என்னங்க ஏங்க புலிலாம் இருக்குன்னு சொன்னீங்க, எதையுமே காணோம். அடடா, அதை மறந்துட்ட பாருங்களேன். இன்னைக்கு லாக்டவுன்ல அதான் சிங்கம் புலிலாம் வீட்டிலே இருக்கு போல. சரிங்க, ஹியூமராக பண்ணிங்க. குட். இப்போ நீங்கள் செல்ஃபி எடுத்தால் கூட கிளியராக இருக்காது, சுத்தமாக இருட்டிடுச்சு. ஸோ அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் உள்ள நின்னா கூட தெரியாது. அதனால தான் உங்களை வெளிச்சமாக இருக்கும்போதே கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன், பட் சொதப்பிட்டேங்க. சாரிங்க. பரவாயில்ல கிருஷ்ணா. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. ஆக்சுவலி நான் இந்த ட்ரிப்பை இவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அதுவே உங்களால தான். அப்போது நான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஆளுன்னு சொல்கிறீங்க. எங்க நீங்கள் தானே சொன்னீங்க மனசுக்கு பிடிச்சும் கூட ட்ரிப் போனால் மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும்னு. நான் இப்போ இந்த ட்ரிப்பை பற்றி அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அப்போது சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இந்த எதிர்பாரா பயணியும் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ட்ரிப்பு முழுசாக முடியட்டும், அப்புறம் சொல்கிறேன். இதை கிட்ட சொல்கிறதுக்கு சும்மாவே இருந்துருக்கலாம். எதுவும் சொன்னீங்க? இதோ செக் போஸ்ட் தாண்ட போகிறேன்னு சொல்ல வந்தேன்.
அப்பாடா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை இந்த பார்டர் கிராஸ் பண்ணியாச்சு. ஏங்க நான் தான் சொன்னலங்க, நம்மக்கிட்ட தான் இ பாஸ் இருக்கு, அப்புறம் எப்படி நீ பாட்டுவாங்க? இனி எந்த ப்ராப்ளம் வராதுல்ல? இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதோட முதுமலை செக் போஸ்ட் மட்டும்தான். அது நம்ம ஸ்டேட் செக் போஸ்ட்டுங்க. ஸோ நம்ம வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்ததும் செக் போஸ்ட் திறந்துருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், போயிட்டே இருக்கலாம். எங்கேருந்து வரீங்க? சார் சென்னையிலேருந்து வரோம் சார். கர்நாடகாலேருந்து வரீங்க, சென்னைன்றீங்க? சார் அது வந்து அது இ பாஸ் கோவிட் டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் எடுங்க. இது அவர்கிட்ட. இ பாஸ் மட்டும்தான் இருக்குது, ஆர்டிபிசிஆர் சர்டிஃபிகேட் இல்லை. சார் சார் நாங்கள் சென்னையிலேருந்து தான் சார் வரோம், மைசூர் ரூட் வழியாக வந்தோம் சார். நீங்கள் எங்கேருந்துனா வாங்க, எந்த வழியில் வேணால் வாங்க, அது எனக்கு முக்கியம் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த வழியில் விட்றேன். சார் சார் எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் டெஸ்ட் எடுக்கல சார். சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வண்டியை திருப்புங்க. திருப்புங்க. ஏட்டையா அந்த வண்டி என்னாச்சு? இப்போ என்ன பண்ணுறீங்க? எங்க கொஞ்சம் பொறுங்க, ஏதாச்சும் பண்ணலாம், யோசிக்கலாம், டென்ஷன் ஆகாதீங்க. ஹலோ, இன்னும் நீங்கள் கிளம்பலையா? ஆமாம், இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? சார் அவங்க என் ஒய்ஃப் சார். அவங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால சொந்த ஊருக்கே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் சார். நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க, நீங்கள் எம்பியாக இருங்க இல்லை எம்எல்ஏவாக இருங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கோவிட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தால் அந்த வழியில் விட்றேன், அதுதான் எனக்கு போட்டுக்கிற ரூல். கிளம்புங்க. சார் சார் இந்த நேரத்தில் எப்படி சார் டெஸ்ட் எடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டோட வாங்க, விட்டுறேன். சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். இந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் எங்கே சார் போய் தங்குவோம்? வீட்டில் வேற தேடுவாங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் சார். அது உங்கள் பிரச்சனை. மணி இப்போ 9 ஆகுது. நீங்கள் இப்போவே திருப்பினா அந்த செக் போஸ்ட் வழியாக போகலாம், இல்லைனா அந்த செக் போஸ்ட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரியா? வண்டி எடுங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சார் ஏங்க, அவங்க தான் திருப்ப சொல்றாங்கன்னா நீங்களும் திருப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேல எங்க போய் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு எப்ப வீட்டுக்கு போறது? ஏங்க கொஞ்சம் பொறுங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுன்னா எதுக்கு இந்த வழியை சூஸ் பண்ணோம்? நான் வேற உங்களை நம்பி வீட்டுல போயிலாம் சொல்லி பகல் நேரம்னா கூட பரவாயில்ல, இப்பவே மணி 9 ஆச்சு. இதுக்கு மேல என்னன்னு சொல்லி எப்ப வீடு போய் சேர்றது? ஏங்க எனக்கும் தெரியாதுங்க, நான் என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா என்ன. கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு யோசிக்க விடுங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்க வீட்டில் பேசி நான் விஷயத்தை கன்வே பண்றேன். நீங்க எவ்வளவு விளக்கமா சொன்னாலும் எதுவுமே வேலைக்காகாது. என்னதான் திட்டுவாங்க. மோரோவர் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு நமக்கே தெரியல, எப்படி போறோம்னு தெரியல. இல்ல நீங்க என்னன்னு பேசுவீங்க வீட்ல? நீங்க ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க, நான் பேசிக்கிறேன். சொல்லுடி, எங்க இருக்க? உங்களுக்கு சேர்த்து டின்னர் ரெடி பண்ணிடவா? அக்கா அது என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுகிறேன். வர வழியில் சின்ன ப்ராப்ளம். கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லாமல் செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன்.
நீங்கள் ராதிகாவை நினச்சி எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் எப்படியாச்சும் அவங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன். என்னது ரூட் மாறிட்டாங்களா? இதுதான் நான் காலையில சொல்லிட்டு இருக்கேன். தெரியாத ஒருத்தன் கூட வயசு பொண்ணு அனுப்பாதான்னு சொல்றேன். பேச்சு யாருமே இந்த வீட்டுல கேக்குறது. டென்ஷன் ஆகாம இருங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? வயசு பொண்ணு இன்னொரு கூட சும்மா சொல்லியா? இல்லை, வர வழியில் சின்ன வேலை விஷயமா ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதான் பெங்களூர் ரூட்டு வழியாக வரலாமேன்னு. போச்சு. எங்க எங்க தெரிஞ்ச பையன் நீ தான் சொன்ன. பாத்தியா இப்ப வயசு பொண்ணு வேற கூட வச்சிருக்கான். எங்க போலாம் என்ன பண்றான்னு நமக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னைய சொல்றத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாரு. அவ இன்னைக்கு நைட்டுக்குள்ள வருவாள மாட்டாளா? ஹலோ கிருஷ்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 2 பேரும் பார்த்து சேஃபாக வாங்க. இங்கே நான் பார்த்துக்கிறேன். ரியலி சாரிங்க. நான் தான் இந்த ரூட்டில் வரலான்னு சொன்னேன். பட் இப்படி ஆகணும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. ராதிகா இங்கே. ராதி, நீ ஒன்றும் பயப்படாதடி. என்னன்னு பார்த்துட்டு எனக்கு அப்பப்போ கூப்பிடு, சரியா? நான் பார்த்துக்கிறேங்க்கா. கிருஷ்ணா, எங்கடா இருக்கிற? மா, மைசூர் பார்டர்லம்மா. டேய், பொண்ணோட அம்மா கூப்பிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்களேடா. மா, கொரோனா லாக்டவுனால ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. தான் சொன்னேன், வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ. பொண்ணு வீட்டில் என்னடா நினைப்பாங்க? மா, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. நான் அந்த பொண்ணை எப்படியாச்சும் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேஃபாக விட்டு வந்துடுறேன். நீயாச்சும் என்ன நம்புமா. நான் நம்புறது முக்கியம் இல்லை. சரி சரி, நீ எப்படி வர்ற, எந்த வழி வரேன்னு அப்பப்போ கூப்பிட்டு சொல்லு, சரியா? சரி, நான் சொல்கிறேன். வை. ஏதாவது வழி இருக்கா? போலாம்ல? இல்லைங்க, நான் ஏங்க உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு சுவிச் ஆஃப் பண்ணி வைங்க. வாட்ஸ்அப்பில் சிக்னல் இல்லைன்னு மெசேஜ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு இந்த பொய்யை சொல்லி சமாளிக்க முடியும்? எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே, 15 மினிட்ஸ். அதுக்கு மேலே என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா அது எனக்கு சேஃப் இல்லை. Documentary. Maybe something different this week? Know any good mysteries? Something with some cool... ஹலோ ஹலோ. விக்ரம், நான் கிரிஷ் பேசுகிறேண்ணா. ஏய், சொல்லு கிரிஷ். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. அவங்க வீட்டில் வேற செம்ம டென்ஷனில் இருக்காங்க. செம்ம காண்டாகுது எனக்கு. ஏய், நீ எல்லாம் ஒன்றும் பயப்படாதடா. இப்போ நீ இருக்கிற இடத்துல இருந்து கர்நாடகா பார்டர் வழியா கேரளா போயிடு. முதல்ல அந்த பொண்ணை இறக்கி விட்டுரு, ஓகே? அதுக்கப்புறம் நீ எப்படி வரேன்னு நம்ம பார்த்துக்கலாம், சரியா? சரி, ஓகேடா. அங்கே செக் போஸ்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காதா? அடிக்கடி நான் அந்த ரூட்டில் போயிருக்கேன். அந்த ரூட் பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் வேற உனக்கு ஆப்ஷனும் இல்லை. இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அந்த ஏரியாவில் இருக்கிறதே ரிஸ்க்கு. பேசாமல் நான் சொல்கிற ரூட்லேயே போயிரு. சரி, ஓகேடா. நான் அந்த ரூட்டில் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் உனக்கு. நீ ஒன்றும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு, ஓகேவா? பைடா. டேக் கேர். என்னாச்சு? இல்லை, ஃப்ரெண்டு ஒரு ரூட் சொன்னான். அதில் வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்ன வழியில் போனா எவ்வளோ நேரத்தில் போகலாம்? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருவேன்.
இந்த ரோடு ஏன் இவ்வளோ இருட்டா அபேண்டண்டா இருக்கு? லாக்டவுனில் அதனால தான் எந்த வண்டியும் இல்லை போல். பயப்படாதீங்க, ரிலாக்ஸ். நான் உங்களை சேஃபாக கொண்டு போய் விட்டுருவேன். ஓகே, நீங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்குங்க. நமக்கு போகிறதுக்கு வழியே இல்லைல்ல? எங்க பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும். உங்களை எப்படியாச்சும் கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன். இல்லைனா திரும்ப பெங்களூர் சேலம் வழியாக போயிட்டு மார்னிங்குள்ளே கோழிக்கோடு போயிடலாம். எங்க ராதிகா பயப்படாதீங்க, நம்புங்க. நம்புறதுனால தான் பயமா இருக்கு. ஹலோ கிருஷ், எங்க இருக்க? டேய், நீ சொன்ன ரூட்டில் போனால் பிளாக்டா. ஏய், நீ ஒன்றும் பயப்படாத. நான் இப்போ தான் என் பெங்களூர் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். அவன் நாகர்கோவில் வழியாக போக சொல்கிறான். அந்த ரூட்டில் பைபாஸ் இல்லாமல் ஊருக்குள்ளே போய் கேரளா போகிறதுக்கு வழி இருக்கு. ஒரு வேளை போலீஸ் செக்கிங் கொரோனா செக்கிங்லாம் இருந்தால் கூட நீ யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிடு. ஓகேவா? சரிடா, நான் போய் பார்க்குறேன். ஓகேடா. போயிடலாங்க. என்ன சொன்னாங்க? போலாம்ல? இல்லைங்க, இந்த ரூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம வந்த வழியாக போகணும். இல்லைன்னா பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இது ரூட்டில் போகலாம். எனக்கு வீட்டுக்கு போயே ஆகணும். சரி, நம்ம திருப்பி வந்த வழியில் போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங்கே போகலாங்க. ஹோட்டல் இருக்கான்னு பாருங்கள். சரி, ஓகேங்க. இங்கே பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி ஒன்று இருக்குது. அங்கே வேணால் போய் பார்க்கலாமா? ம், சரி. அம்மா. ஏய், எங்கடி இருக்க? இன்னும் இங்கே தாம்மா சுற்றிட்டு இருக்கோம்.
வழி எதுவும் கண்டுபிடிக்கல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பயப்படாம இருமா. வயசு பொண்ணு நீ வீட்டுக்கு வர வழி கிடைக்காம சுத்திட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் இல்லாம இருக்கும்? புரியுதுமா. நான் நைட் ட்ராவல் பண்றது என்ன புதுசா? உனக்கு தெரியாதா? நான் பத்திரமா வந்துடுவேன். எப்படியும் காலையில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சதும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. நீ போய் தூங்கு. ம். நாங்கள் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஹோட்டலாக பார்த்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் கிளம்பி வந்துடுறோமா? ஹோட்டல்லையா? மா நம்புமா, பத்திரமா வந்துடுறேம்மா. சரி, நீ எப்போ எங்க இருக்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இரு. நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எப்படியும் நான் தூங்க மாட்டேன். நீ போய் தூங்குமா, நான் காலைல பத்திரமா வந்துடுறேன். சரி, ஓகே, மெசேஜ் பண்ணு. நான் மெசேஜ் பண்ணுறேன். பாய். சரிம்மா. ம். என்னாச்சுங்க? இல்லை, இங்கே பக்கத்தில் ஹோட்டல் ஒன்று காட்டுச்சு. வந்து பார்த்தா வெறும் காடாக இருக்கு. டவுனில் தான் பார்க்கணும் போல். எப்படியும் காலையில் போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. ஹோட்டல் எங்கே இருந்தா என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினச்சி ஆரம்பிச்சது முழுசாக சொதப்பிட்டேங்க. ஹோட்டல் பார்க்குறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அரை மணி நேரமா இதே இடத்துல சுத்திட்டே இருக்கும். இன்னும் ஒரு ஹோட்டல் கூடவா கிடைக்கல? இங்கே போர்ட்லாம் கன்னடத்தில் இருக்குது. மேப்பில் காட்டுற ஹோட்டல்ஸ்லாம் டீசெண்டாக இல்லை. அதான் ஏதாச்சும் டீசெண்டாக தேடிட்டு இருக்கேன். ஏங்க ஆல்ரெடி மணி 1 ஆச்சு. ஸ்டே பண்ண போகிறது ஒரு 4 hours 5 hours தான். அதுக்கேங்க இவ்வளோ தேடுறீங்க? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. சார். வேலைப்பா சார். புரியல. யார் அது? சார் என் பேர் கிருஷ்ணா சார். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். யார் அவங்க? சார் அவங்க என் ஒய்ஃப் சார். அவங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். தமிழ் யூடியூபர் சார். இந்த பக்கம் வரும்போது ரூட் மாறிட்டோம் சார். இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் தங்க ஏதாச்சும் இடம் இருக்குமா? தங்க வழி சொன்னால் தெரியுமா? சொல்லுங்கள் சார். வழி எப்படி சார் போகணும்? டைம் ಬೇರೆ ಆಯಿತು. ಸರ್ ನಾನು அந்த வழியாக தான் போகிறேன். ஃபாலோ பண்ணு. ஓகே சார், கண்டிப்பாக சார். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கான். சரி, ஏதோ ஒன்று சேஃபாக இருந்தா சரி. சார் என்னாச்சு சார்? நான் ரிசப்ஷனில் பேசிட்டேன். இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. எல்லாமே சேஃப். சரிங்க சார். பயப்படாதீங்க. நாளைக்கு காலைல 6 மணிக்கு செக் போஸ்ட் ஓப்பன் ஆயிரும். சரிங்க சார். ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிக்கலாம். சரிங்க சார். சேஃபாக ரீச். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், வரேன் சார். பாய். ரெண்ட் ரூம் புக் பண்ணிட்டீங்க தானே? கோச்சிக்காதீங்க. நம்ம ஃபேமிலின்னு தான் அவர் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணார். இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது. அதுக்கு
எனக்கு இங்கே சேஃப்னு தோணல. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு எனக்கு புரியுது. என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். சேஃப் தான். இங்கே ஸ்டே பண்ணலாம். இங்க எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே. எங்க ஸ்டே பண்ண போறோம்? இங்கே தான் காருக்குள்ள. காருக்குள்ளயா? இல்லை, நீங்கள் உள்ளே லாக் பண்ணி தூங்குங்க, நான் வெளில தூங்கிக்கிறேன். ஓ, இதான் நீங்க சொன்ன சேஃபா? இல்லைங்க, உங்களுக்கு வேண்டானா வேற ஆப்ஷன் இருக்கா? இல்ல. எங்க நான் ரெடி பண்ணிட்டேன், பின்னாடி வந்து படுத்துக்கோங்க. ஓகேவா? ஹலோ, என்னடா எங்க இருக்க? வந்துட்டியா? டேய், இன்னும் கர்நாடகாவே தாண்டலாடா. செக் போஸ்ட்டில் கொரோனா சர்டிஃபிகேட் இல்லைன்னு பிளாக் பண்ணிட்டான். ஐயோ, இப்போ எங்க இருக்கீங்க? அவள் காரில் இருக்கா, நான் வெளில டென்ட்டில் இருக்கேன். போச்சா, உனக்கும் கல்யாணத்துக்கு ராசியே இல்லைடா. செம்மையாக சொதப்பிட்டேன்டா. ஒரு கட்டத்தில் இந்த கதையோட ஹீரோ மாதிரி இருந்தேன். பட் அடுத்த 1/2 மணி நேரத்தில் இந்த கதையோட மெயின் வில்லன் ஆகிட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சா என்ன? டேய், என்னை அடிக்கலடா, அவ்வளோதான். என்கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுன்னு அடக்கி வச்சிட்ருக்கா. என்ன இருந்தாலும் இருக்கும்ல, என்னை நம்பி வந்தா. பட் சொதப்பிட்டேன்டா, பாவம் அவ. சரியில்லையே, உன் பேட்சில் கொஞ்சம் லவ் தெரியுது. டேய், ஏன்டா நீ வேற? அவளை எப்படா கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து சேருவேன்னு இருக்கு. அவளை சேஃபாக கொண்டு போய் விட்டா போதும்டா, மற்றபடி எந்த ஆசையும் இல்லை. சரி விடு, நீ மட்டும் என்ன வேணும் நான் பண்ண? நல்ல பொண்ணுடா அவள் கூட இருக்கும்போது ஏதோ ட்ராவல் கம்பெனி ஃபீல் இருந்துச்சு. நான் பார்த்து ரசித்த இடத்துல அவளுக்கும் காட்டணும்னு நினச்சேன். பட் சொதப்பிட்டேன்டா. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், பட் நோ ஒன் நோஸ் த ரீசன். சரி ஃபீல் பண்ணாத. ஓகேடா, நீ போய் தூங்கு. நான் மார்னிங் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? சரிடா. பைடா. என்னங்க, தலைவலி சரியாயிடுச்சா? காத்தோடு குயிலொன்னு கூவாதோ, காத்தோடு மனமெங்கும் தேடாதோ, வானோடு சரி, கிளம்பலாமா? நீங்காத என்னோடு ஊர்கோலமோ, ஒளியாய் வரவா, நெடுவானம் தொடவா, விடிந்தாலும் விடியாத காலை போல் வருமா,
நிழலாக வேறிங்கு கூடும் அதிகாலை நேரம் வனமெங்கும் ஈரம் கதிர் ஒன்று பூக்கோலம் போடும் அழகே திசைகள் யாவும் பறவையின் வானம் திசை பறந்திடவா கரை கடந்திடவா காற்றாகிடவா காத்தோடு குயிலொன்னு கூவாதோ காத்தோடு மனமெங்கும் தேடாதோ மழையோடு தாழம் மணலோடு ஸ்நேகம் மண் வாசம் தமிழ் கூட பேசும் நெடுஞ்சாலை நீளும் வழியெங்கும் வானம் துணையாக தலை கோதி போகும் வாழ்வோ இயல்பாயினிதாய் இதுதான் வாழ்வோ சிறுமலரென நான் தினம் மலர்ந்திடலாம் நாளும் புதிதாய் காத்தோடு குயிலொன்னு கூவாதோ காத்தோடு மனமெங்கும் தேடாதோ வானோடு மேகம் நீராடும் நீளம் நீங்காது என்னோடு ஊர்வலமோ ஒளியாய் வரவா நெடுவானம் தொடவா விடிந்தாலும் விடியாத காலை போல் வருமா நீளாதோ தூரங்கள் போகாதோ பாதங்கள் சாரிங்க, நேற்று நான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் இப்படி பிஹேவ் பண்ணதில்லை. பரவாயில்லங்க, புரியுது. பட் நானும் நல்லா சொதப்பிட்டேன். இனிமே இந்த மாதிரி ட்ரிப்லாம் போக மாட்டீங்கல்ல? அதுவும் இந்த மாதிரி பொண்ணு கூட. ட்ரிப்பும் லைஃப் மாதிரி தாங்க. நம்ம நினச்ச மாதிரிலாம் போகாது. ஆனால் அது போகிற வழியை ரசித்தா நல்லா தான் இருக்கும். அதனால் ட்ரிப் போகாமலாம் இருக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட போக முடியுமான்னு இந்த பொண்ணு தான் சொல்லணும். அண்ணா 2 டீ. இந்த ட்ராவல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லவே இல்லையே. நீங்கள் என்ன வீட்டில் கொண்டு போய் விடவே இல்லையே. கரெக்ட்.
ஸோ ஸோ ஓகே. எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை பிடிச்சிருந்தது. அவங்க யார்கிட்டையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னதில்லை. ஏன்னா அவங்க யாரையும் மிஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணதே இல்லை. பட் இன்றைக்கி இந்த ட்ரிப் முடிய போகுதுன்னு நினைக்கும்போது அப்படி தோணுது. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. கூடவே கூட்டிகிட்டு போயிடணும்னு தோணுது. இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோன்னு எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு அது இருக்கான்னு கூட நிச்சயம் இல்லை. பட் இன்னைக்கு இது வரவங்க இந்த வரத்தை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கை பூரா இதே மாதிரி உங்களோட சுற்றணும்னு ஆசையாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க. அன்பே நீ என்னை கொல்லாதே, அன்பே நீ என்னை கொல்லாதே. என்ன பிழை நான் செய்தேன் பேசாமல் நீ போக, தள்ளி நீ போனதுமே உயிரே போனதே. நீ கூட வந்ததும் நெஞ்சம் தந்ததும் விலகி போகவா, நான் உன்னை பார்த்ததும் காதல் சொன்னதும் உந்தன் மௌனம் என்னை கொன்று புதைக்கவா. கனவாக நீ வந்தாய் நிஜமாக துணை நின்றாய் உனை சேர ஆசை கொண்டு. கை கோர்க்கும் நாள் பார்க்க கனவெல்லாம் நிஜமாக எதை நானும் செய்வேனடி. அன்பே நீ என்னை கொல்லாதே. உள்ள வாங்க. இல்லைங்க, நான் அப்படியே கிளம்புறேன். இல்லை அப்பா அம்மா பார்த்துட்டு போங்க. இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அட வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க. இல்லை பரவாயில்ல. வாங்க. சொல்லடி என் காதலின் நிலை என்னவென்று, கூரடி என் வாழ்வின் வழி என்னவென்று. உன்னை விட்டு போனாலும் உன்னை மறவே, உன் நினைவுகளின் நிகழ்வாக நான் வாழ்வேன். நடந்ததும் கடந்ததும் விதியின் வழியில் தானே நான் இருப்பதும் போவதும் சொல்லிடே. அன்பே நீ என்னை கொல்லாதே. சொல்கிறா. என்னடா என்னாச்சு? எங்கே இருக்க? இப்போ தாண்டா அவளை வீட்டில் இறக்கி விட்டு வரேன். அவள் வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டில் எல்லாருக்கும் செம்ம காண்டு. அவங்க மாமா வேறு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தான். தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம அம்மாட்ட சொல்லி உனக்கு வேற பொண்ணு பார்க்கலாம். காலையில் அவளை இறக்கி விட்டுற வர வீட்டில் கொண்டு போய் விட்டால் போதும்னு தோணுச்சுடா. ரூட்டை மாற்றாமல் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு தோணுச்சு. ரூட்டை மாற்றிருக்கலாம், கொஞ்ச நேரம் இந்த ட்ராவல் நீடிச்சிருக்கலாம்னு தோணுது.
அட்லீஸ்ட் லைஃப்பில் எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் ஃபீல் இருந்திருக்குன்னு தோணுது. என்னடா பேச்சில் காதல் கவிதையெல்லாம் வலிஞ்சு ஓடுது? உனக்கு ஒன்று தெரியுமா, போரில் 1000 பேர் ஜெயிக்கிறத விட பெருசு இந்த மனசை ஜெயிக்கிறதுடா. டேய் பைத்தியம், என்னடா உளர்ற? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது மச்சான். நீ வை, நான் வந்துட்டு கூப்பிட்றேன். வானொலி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கதை போமா வித் மீ ஆர்ஜே ராதிகா ஆன் ரேடியோ பிளாக் ஷிப். இன்னைக்கு எதை பத்தி கதைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு நான் சந்திச்ச அந்த ஸ்பெஷல் நபரை பத்தி சொல்லி ஆகணும். என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு பயணம். இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு ஆள், எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம பல பேரை ஆக்சிடென்டலாக மீட் பண்ணுவோம். பல பேர் அன்னன்னைக்கே அந்த மெமரியிலேருந்து காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் மாதக்கணக்காக நம்ம நினச்சிட்டே இருப்போம். அதில் ஒருத்தர் நம்ம வாழ்க்கை பூரா கூடவே வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் காதலா. அப்படி ஒரு நாள் தான் என் லைஃப்பில் இன்னைக்கு. நானும் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்திக்காத ஒருத்தரும் சேர்ந்து ஆரம்பித்த அந்த பயணம். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷம் என் மனசு இந்த பயணத்தை ரொம்பவே விரும்புதுன்னு சொன்னால் நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. இன்னைக்கு 1 டே ட்ராவலோட எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இது ஆரம்பிச்சது. ஆனால் இந்த பயணம் வாழ்க்கை முழுக்க தொடரணும்னு மனசு தவிக்குது. எனது ஒரே நாளில் ஒரு மனுஷனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறது எனக்கு கேட்குது. முடியுங்க. உலகமே உங்களுக்கு எதிராக திரண்டு வந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது அதை எப்படி சொல்கிறது? சத்தியமாக எனக்கு தெரியலங்க. ஒரு நாளில் ஒரு மனுஷன் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஒரு பயணம், ஒரு மனுஷன் நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும்னு நம்பிக்கை கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் அமைதியாக மாலை நேர இளங்காத்து மாதிரி மனசில் அடித்து முடியும்னு பதில் சொன்னது இந்த பயணம்தான். அந்த பயணத்தை பற்றியும் அந்த பயணியை பற்றியும் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திச்ச அந்த நபர் யார் அல்லது அந்த பயணம் என்ன அப்படிங்கிறத கால் பண்ணி கூட ஷேர் பண்ணுங்கள். இது கதை போமா வித் மீ ஆர்ஜே ராதிகா ஆன் ரேடியோ பிளாக் ஷிப். உங்கள் கால்க்காக நான் காத்துட்டே இருக்கேன். கதை போமா. ஹலோ. ஹலோ, சொல்லவே இல்லை. அதான் சொன்னேனே. எஃப்எம்ல சொன்னீங்க, என்கிட்ட இல்லை. உங்கள் யூடியூப் சேனலுக்கு கேமராமேன் இல்லாமல் கஷ்டப்படுறீங்கள, அதான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணலாமா? வாழ்க்கை பூரா ரூட்டை மறந்துட மாட்டீங்களே? அதெல்லாம் மறக்க மாட்டேங்க. எப்படி மறக்க மாட்டீங்க பாருங்க. ஐயோ ராதிகா, நம்ம ரூட்டு மாறிட்டோம்னு நினைக்கிறேன். ரூட்டு மாறிட்டோமா? சிரிக்கிற. இதென்ன உனக்கு புதுசா? எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன். போ. வாழ்க்கை ஒரு பயணம், போகலாமா தூரம்? விலகி செல்லாதே, நில்லாதே, பயணம் நில்லாதே. சேருமிடம் எதுவென்று தெரிவதில் சுகமில்லை, போகும் வழி தருகிற சுகத்துக்கு